நிலவு ஏன் பிரகாசிக்குதுன்னு தெரியுமா? 400 கோடி வருஷ கால மர்மத்த உடைச்ச விஞ்ஞானிகள். நிலாவுல பார்க்கக்கூடிய கரும்புள்ளிகள் மரியா அப்படின்னு அழைக்கப்படுது. பல பில்லியன் வருஷங்களுக்கு முன்னாடி விண்கற்கள் மோதினதால ஏற்பட்ட பள்ளங்கள்ல எரிமலை லாவா குழம்புகள் நிரம்பி குளிர்ந்ததால கரும்புள்ளிகள் உருவாயிருக்கு. நிலவு அப்படிங்கிறது பாலாட கட்டியால ஆனது அப்படின்னு சின்ன வயசுல பாட்டி வடை சுட்ட கதைகளோட கேட்டிருப்போம். ஆனா நிலவு உண்மையிலேயே எதால ஆச்சு? அது எப்படி உருவாச்சு? அப்படிங்கிற கேள்விக்கு விடை தேடினா, அது ஒரு ஹாலிவுட் ஆக்ஷன் படத்த விட ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்குது. நிலவு தானா ஒளிரும் நட்சத்திரம் கிடையாது. உண்மையிலேயே சூரிய குடும்பத்துல ஒளிய பிரதிபலிக்கக்கூடிய திறன்ல நிலவு ரொம்பவே பின்தங்கி தான் இருக்கு. பூமியில இருக்கக்கூடிய காடுகள், கட்டிடங்கள விட நிலவு ரொம்பவே மங்கலானது. ஆனா, நைட் டைம்ல நம்மள சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள் இருட்டா இருக்கிறதாலயும், பூமிக்கு ரொம்பவே பக்கத்துல நிலா இருக்கிறதாலயும், அது நமக்கு பவர்ஃபுல் லைட் மாதிரி தெரியுது. நிலாவுல இருக்கக்கூடிய மண்ணையும், கல்லையும் ஆய்வு செஞ்சப்போ விஞ்ஞானிகள் ஆச்சரியப்பட்டாங்க. காரணம் அங்க 99% இருக்கிறது பூமியில இருக்கக்கூடிய அதே ஆக்ஸிஜன், சிலிக்கான், மெக்னீசியம் அப்புறம் இரும்பு தான். நிலாவோட மேல் ஓட்டுல 45% வரைக்கும் ஆக்ஸிஜன் இருக்குது. பூமியும் நிலாவும் ஏன் இவ்வளவு நெருக்கமான உறவினர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு மெகா விபத்து ஒண்ணு ஒளிஞ்சிருக்கு. சுமார் 450 கோடி வருஷத்துக்கு முன்னாடி தியா அப்படிங்கிற செவ்வாய் கிரகத்தோட அளவிலான ஒரு ராட்சத கோள் இளம் பூமி மேல பயங்கர வேகத்துல மோதுச்சு. அந்த மோதல்ல தியா கோள் சுக்குநூறா உடைஞ்சு பூமியோட கலந்துருச்சு. இந்த மோதலால தான் பூமியில உயிர்கள் உருவாக தேவையான ரசாயனங்கள் கிடைச்சது. அந்த சிதறல்ல விண்வெளியில தெறிச்சு விழுந்த துண்டுகள் ஒண்ணு சேர்ந்து உருவானது தான் இன்னைக்கு நாம பார்க்கிற நிலா. அதாவது நிலவு அப்படிங்கிறது பூமியோட ஒரு அங்கம் தான். நிலாவோட அமைப்பு ஒரு சமசீரற்ற வடிவுல இருக்குது. நிலவோட பூமிய பார்க்காத மறுபக்கம் 60 கிலோமீட்டர் தடிமனாவும், முன்பக்கம் 40 கிலோமீட்டர் தடிமனாவும் இருக்குது. இது ஏன் இவ்ளோ வித்தியாசமா இருக்குது அப்படிங்கிறது இன்னைக்கும் ஒரு புதிர் தான். நிலாவுல நாம பார்க்கிற கரும்புள்ளிகள் மரியா அப்படின்னு அழைக்கப்படுது. பல கோடி வருஷத்துக்கு முன்னாடி விண்கற்கள் மோதின பள்ளங்கள்ல எரிமலை குழம்புகள் வழிஞ்சு குளிர்ந்து அந்த இடங்கள கருமையா மாத்திருக்கு. பூமியில காற்று, மழை, எரிமலைகளால அதோட பழைய அடையாளங்கள் அழிஞ்சிருச்சு. ஆனா நிலவுல பல பில்லியன் வருஷங்களா எந்த மாற்றமும் இல்ல. நிலவ பார்த்தா 400 கோடி வருஷத்துக்கு முன்னாடி பூமி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க லண்டன் இயற்கை வரலாற்று அருங்காட்சியக ஆய்வாளர்கள். நிலவு அப்படிங்கிறது பூமியோட ஒரு பழைய புகைப்படம் மாதிரி. 400 கோடி வருஷத்துக்கு முன்னாடி நடந்த அந்த பிரம்மாண்ட விபத்தோட சாட்சியா அது இன்னைக்கும் நம்மள சுத்திக்கிட்டு இருக்கு.